இங்க பாரு, இது மாதிரி எத்தனை ஏரியை வெட்டிருக்கலாம், எத்தனை ஏரி. இது யாரு? மின்விசிறி, மாவரைக்கிற எந்திரம், மடி கணினி, தையல் மிஷின், சைக்கிள் பாரா, பாத்துக்கிட்டே வாடா, சைக்கிள்ரா சைக்கிள். நல்லா கவனிடா, வண்ண தொலைக்காட்சி பெட்டிடா, ஐயா உபயம்டா, வண்ண தமிழ்நாடு அரசு வண்ண தொலைக்காட்சி பெட்டி பாத்துக்கடா, மடி கணினி நல்லா கவனிச்சுக்கடா. டே பாரா பாரா, இங்க கவனிடா, இங்க கவனிடா. ஏண்டா எல்லாத்தையும் இலவசமா கொடுத்த அந்த பயமக்க, ஏண்டா தண்ணீரை மட்டும் 10 ரூபாய்க்கு வித்த? அங்கதான்டா நீ யோசிக்கணும். ஏன் ஒரு மடிக்கணினி என்ன விலை, ஒரு மாவை அரைக்கிறது என்ன விலை, ஒரு இந்த மாவை ஆட்டுறது எம்பிட்டு, ஒரு மசாலா எந்திரம் எவ்வளவு, மசாலா அரைக்கிறது, ஒரு மிதிவண்டி, எல்லாம் இலவசம்டா. நம்ம இலவசத்தை எதிர்த்த உடனே விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிக்சி. நான் கேட்டேன், அம்மா எங்களுக்கு விலை இல்லை. ஐயா எங்களுக்கு விலை இல்லை, உங்களுக்கு அந்த அவன் கொடுக்கறவனு விலை இல்லாம கொடுத்துட்டானா? இதையெல்லாம் இலவசமாக தர முடிந்த இந்த அதிகாரங்களால் உயிர் தேவையான நீரை தன் நாட்டு குடிகளுக்கு தரமான தூய நீரை ஏன் இலவசமா தர முடியவில்லை? ஏன் தர முடியாது என்றால் கவனி, இதுதான். இலவசமா கொடுத்து விட்டால் இந்த நீரை உறிஞ்சி விற்கிற முதலாளிகள் பாதிக்கப்படுவார்கள். முதலாளிகள் பாதிக்கப்பட்டால் என்ன இழப்பு? இவர்களுக்கு அவர்களிடத்தில் வருகிற கமிஷன் போய்விடும். அதனால்தான் இவர்களை ஆட்சியாளர்கள் அல்ல, தரகர்கள், புரோக்கர்கள் என்று நாம் சொல்ல காரணம் இதுதான். இப்ப நாம் வரும்போது எது ஒன்றும் இலவசம் அல்ல. தூய குடிநீர் என் மக்களுக்கு இலவசம், அறிவை வளர்க்கும் கல்வி என் மக்களுக்கு தரமான சிறந்த உயர்ந்த கல்வி இலவசம், உயிர் காக்கும் மருத்துவம் உலகத்தரத்திற்கு இலவசம்.